அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் 11 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் 11 பேரை காவலில் எடுக்கிறது சிபிசிஐடி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் 11 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 11 பேரை காவலில் சிபிசிஐடி எடுக்க இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் 11 பேரை காவலில் எடுக்க சிபிசிஐடி மனு தொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 11 பேரை 5 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தொடுத்திருக்கிறது. 11 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தொடுத்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் மட்டுமின்றி மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விஷசாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ளது. இன்று பிற்பகல் 3 மணி நேரப்படி மேலும் 78 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை குணமடைந்த 88 பேர் வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த விஷசாராய வழக்கை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோமதி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் இதுவரை கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, அவரது தம்பி தாமோதரன், புதுச்சேரி மாதேஷ், சென்னை சிவகுமார் உள்ளிட்ட 21 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதாவது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய 21 பேரில் மெத்தனால் வியாபாரிகளான புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ், சென்னையை சேர்ந்த சிவகுமார் உள்ளிட்ட 11 பேரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மனு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருகின்ற பட்சத்தில் சிபிசிஐடி போலீசார் கேட்டிருக்கக்கூடிய 5 நாட்கள் காவல் கிடைக்குமா, அல்லது 3 நாட்கள் காவல் கிடைக்குமா, அல்லது நீதிமன்றம் எத்தனை நாட்கள் காவல் வழங்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அர்ச்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.